ஸோ இன்னைக்கு ஃபார்ம் அண்ட் அக்ரி இன்ஜினியரிங் அதோட பிவைக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் tillage operations perform harrowing action with rotating steel disc? ஓகே, harrowing அப்படின்னாலே என்னன்னா ஷாலோ டெப்த்தில் அந்த பெரிய பெரிய கட்டி லார்ஜ் கிளாத்ஸை ஸ்மால் கிளாத்ஸாக மாற்றுறது தான் ஹேரோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இம்ப்ளிமெண்ட் தான் ஹேரோ. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேரோ இருக்கும். இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஸ்டீல் டிஸ்க் இருக்குன்னு கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்க் ஹேரோ. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ மெட்டல் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்? ஸோ ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இதில் படிக்கணும். ஸோ அதில் ஒன்று வந்து பிஏயுபின், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலான ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர். விச் ஹோ இஸ் வைட்லி அக்செப்டட் டூல் ஃபார் வீல் ஹோ இஸ் வைட்லி அக்செப்டட் டூல் ஃபார் வீல் ஹோ அப்படின்னு வந்தாலே ஹோயிங் இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே அதே களக்கொத்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வீல் டைப்ல கொண்டு வந்தாங்கன்னா அது வீல் ஹோ. அதில் கோனோ வீடர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். இந்த வீல் ஹோ வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க? வீடிங்க்கு பயன்படுத்துவாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த மெஷின் தட் ஹெல்ப்ஸ் இன் செப்பரேட்டிங் த ஹை இனட் மேட்டர் அண்ட் அடல்ட்ரண்ட் ஃப்ரம் த சீட்? ஓகே, ஒரு வெதர் இருக்கு அப்படின்னா அதுலேருந்து இனட் மேட்டர் இருக்கக்கூடிய அந்த தூசி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பிரிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது எது? ஏர் ஸ்க்ரீன் கிளீனர். ஓகே, அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, படிப்போம் கிளாஸ் பார்க்கும்போது. ஸோ அதில் வந்து ஹெல்ப் பண்ணுறது ஏர் ஸ்க்ரீன் கிளீனர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆப்ரேஷன் காஸ்ட் ஆஃப் அ டிராக்டர்? டிராக்டர்லாம் நார்மலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட், ஆப்ரேஷனல் காஸ்ட் அந்த மாதிரி சொல்லலாம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா நார்மலாக அந்த டிராக்டரை நீங்கள் வாங்குறதுக்கு செலவழிச்ச காசு. ஓகே, அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டினது, டேக்ஸ் கட்டினது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற என்ன, அதுல ஆகக்கூடிய டெப்ரிசியேஷன் காஸ்ட், இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல வரும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும் இல்லையா? ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து அப்பப்போ நீங்க பண்ண வேண்டியது. அதுக்கு வந்து என்ன பண்றது, அதுக்கு வந்து ஃபியூயல் போடுறது, ஸோ அதுக்கு வந்து ஏதாவது லூப்ரிகன்ஸ் கொடுக்கறது, ஸோ அந்த மிஷின்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஆப்ரேஷனல், தொடர்ந்து நடுவில் பண்ணுறது வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட். ஸோ ஆப்ரேட்டிங்க்கு பயன்படுத்தும். ஸோ அது வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆன் அ டிராக்டர் இஸ் அ ஷாஃப்ட் தட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பவர் ஃப்ரம் த டிராக்டர்ஸ் இன்ஜின் டு அதர் மிஷின்ஸ் ஆர். பொதுவாக என்ன இருக்கும்? டிராக்டர் இருக்கும், டிராக்டருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சீட் ட்ரில்லோ, சீட் ஃபர்டிலைசர் ட்ரில்லோ, ஏதோ ஒரு ஹேரோவோ ஏதோ ஒன்று அந்த டிராக்டருக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிராக்டர்லேருந்து அந்த அடுத்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு அந்த பவர் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் எது? அந்த ஷாஃப்ட் பேர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அது பேர் வந்து பிடிஓ ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் டேக் ஆஃப் ஷாஃப்ட், அந்த பவர் எடுத்துட்டு போற ஷாஃப்ட் தான் பிடிஓ ஷாஃப்ட். அந்த பிடிஓ ஹார்ஸ் பவர் பத்தி லாஸ்ட் டைம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இஃப் த ரேட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் ₹1 per unit, ஓகேவா? ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து ₹1. இது வந்து கால்குலேஷன், அதாவது சம் பேசிஸ்ல. ஸோ இது ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்க வேணாம், ஏன்னா வந்து இதுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா இது 1, 2 தான் வரப்போகுது, மேக்ஸிமம் வராது, ரேராக தான் கேட்பாங்க. ஸோ தென் 20 HP எலக்ட்ரிக் மோட்டர் ஹேவிங் அப்ராக்சிமேட்லி 100% efficiency will require how much it costs on 100 hours running to irrigate the field? ஒன்றும் இல்லை, ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம தண்ணி பாய்ச்ச போகிறோம். ஓகே, ஒரு மிஷின் வச்சுருக்கோம். ஸோ அதோட ஹார்ஸ் பவர் வந்து 20 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் வச்சுருக்கோம். அது நல்லா 100% எஃபிஷியண்ட்டாக இயங்குது. 100 மணி நேரம் அந்த மோட்டாரை போடுறோம். நமக்கு வந்து ஒரு ஹார்ஸ் அதாவது ஒரு யூனிட்டுக்கு நம்மளுக்கு ₹1 ஆகுது. அப்ப இந்த மோட்டாரை வச்சு நம்ம 100 மணி நேரம் தண்ணி பாய்ச்ச எவ்வளோ காசு ஆகும்? ஓகேவா, அமௌண்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் அப்படின்னா என்னன்னா கிலோ வாட். ஓகேவா, நார்மலா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பில் இது பண்றது. ஸோ 1 கிலோவாட் ஈக்குவல் டு, இப்போ வந்து 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 746 கிலோவாட். நம்ம கிளாஸ் 746 வாட்னு கிளாஸில் படித்தோம். ஸோ கிலோவாட்டை மாற்றணும்னா 0.746 கிலோவாட். ஸோ 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 0.746 கிலோவாட். ஸோ இப்போ 20 ஹார்ஸ் பவர் அப்போ இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு வந்து 15 கிலோவாட் வரும். ஸோ 1 கிலோவாட் அதாவது 1 யூனிட்க்கு ₹1. ஸோ அப்போனா வந்து எத்தனை வரும்? 15 rupees வருமா? ஸோ தென் அதுக்கப்புறம் 100 ஹார்ஸ் ஓடுது. ஸோ இன்ட்டு 100, ஸோ 1500 rupees. ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். அண்ட் தென் வந்து விச் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் யூஸ் டு ஸ்டோர் அண்ட் ப்ரொடக்ட் த அனிமல் ஃபவுடர் ஸோ தட் இட் இஸ் ப்ரிசர்வ்ட் இன் அன் ஐடியல் கண்டிஷன் ஃபார் ஃபார்ம் அனிமல்ஸ்? Animal fodder is cut and packed in airtight silo to allow a partial fermentation to occur. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அக்ரானிமில் கவர் பண்ணிட்டோம். என்ன பண்ணுவாங்க? ஃபாடர் மெட்டீரியல்ஸ், அதாவது புல் இதெல்லாம் வந்து பச்சையாக இருக்கும் போதே சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், ஏர் புகாத ஒரு கண்டெய்னர் ஆர் சைலோஸ் அப்படிங்கிறது ஒரு சிலிண்டர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் வந்து போட்டு அடைச்சி அதில் வந்து அப்படியே ஃபர்மெண்டேஷன் ஆகும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனிமல்ஸ்க்கு வந்து எப்போல்லாம் வந்து மேய்ச்சல் இல்லையோ, இந்த ரொம்ப வந்து லீன் கண்டிஷன் சொல்லுவாங்க, அதாவது மழை காலம் இந்த மாதிரியான காலத்தில் எடுத்து பயன்படுத்திப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம சைலேஜ்னு படிச்சிருப்போம். ஸோ அது பண்ணுறதுக்கு மேக் பண்ணக்கூடிய அந்த கண்டெய்னர் வந்து சைலோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்ப்ரேயர் இஸ் மோஸ்ட்
widely used for application applying pesticides and field crops. இது லாஸ்ட்டே கேட்டது knapsack sprayer. நீங்களே பார்த்துருப்பீங்க, ப்ளூ கலரில் அந்த பேக் மாதிரி மாட்டியிருப்பாங்க. ஸோ கையிலே வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு இது மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அதை நான் வைட்லி வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணுறது அந்த knapsack ஸ்ப்ரேயர் தான். விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் யூசிங் சீட் கம் ஃபர்டிலைசர் ட்ரில். ஸோ சீட் கம் ஃபர்டிலைசர் ட்ரில் அப்படிங்கிறது எதுக்காகனா, சீடும் போடும் ஃபர்டிலைசரும் போடும். ட்ரில்னா என்னது, ஓட்டை போடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல், ஒரு ஓப்பனிங் க்ரியேட் பண்ணும். ஸோ அதில் சீடை போடும், அப்புறம் ஃபர்டிலைசர் போடும், அப்புறம் கவர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து சீட் கம் ஃபர்டிலைசர் ட்ரில். அதுவும் கரெக்டான ஸ்பேஸிங்கில், கரெக்டாக ரோ டு ரோ ஸ்பேஸிங் விட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்காக சீட் கம் ஃபர்டிலைசர் ட்ரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஷனில் செட் ஆகாதது வந்து ப்ளோவிங், லெவலிங், பல்வரைசேஷன் ஆஃப் சாயில் பிரேக்கிங்ல. ஸோ அதனால் ஆப்ஷன் இ. ஸோ இதுதான் வந்து ஃபார்ம் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லேயே கேட்டது. அண்ட் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாக தான் கேட்டிருப்பாங்க அந்த கேல்குலேஷன் தவிர்த்து. ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இன்டெப்த்தாக இறங்கிலாம் நம்ம ஃபேக்ட்ஸ் எல்லாம் படிக்கக்கூடாது. ஜஸ்ட் என்னென்ன அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம படிக்கணும். ஸோ தேங்க்யூ டு ஆல்.